வணக்கம். காலத்தின் குரல். காலம் 1, குரல் 10. இல்லந்தோறும் மறைக்கல்வி, தினந்தோறும் புத்தெழுச்சி. இயற்கையை சீரழிக்கும் பாவம் பற்றிய சிந்தனை தொடர்ச்சியில் நிலம். மருதம். வயலும் வயல் சார்ந்த நிலப்பகுதியும் மருதம் எனப்படும். வயல் என்பது விளைநிலம். வயல் பயிர்களை வளர்த்து மக்களுக்கு உணவு கொடுக்கும் புனிதமான தொழில் நடைபெறும் இடம். இத்தொழிலை உழவு தொழில் அல்லது விவசாயம் என கூறுகிறோம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற திருக்குறள் உழவு தொழிலின் உயர் சிறப்பை கூறுகிறது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்ற குறளும் மனிதர் கலப்பை கொண்டு உழும் வயலின் பண்பை விளக்குகிறது. உழவர் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்ற சொலவடையும் நிலத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பதும், தனி மனிதனுக்கு உணவு இல்லையெனில் இவ்வுலகத்தையே அழித்து விடலாம் என்ற பாரதியாரின் கூற்றும் நம்மை ஆழமாக சிந்திக்க தூண்டுகிறது. வயல்களில் கிடைத்த விளைச்சலுக்கு கடவுளுக்கு நன்றி கூறும் நல்ல பண்பாட்டு கூறுகளை இன்றும் தமிழர்கள் பொங்கல் விழாவாக கொண்டாடி மகிழ்வதும் விவசாயிகள் நிலத்தையே நம்பியிருப்பதை காட்டுகிறது. இந்தியா விவசாயத்தையே நம்பியிருக்கும் நாடு. இந்தியர்களில் பெரும்பான்மையினர் விவசாய தொழிலாளர்கள். விவசாயம் மேம்படவும் வளரவும் பெரும் முயற்சிகள் எடுக்கப்பட்டு விவசாய பல்கலைக்கழகங்களும் உருவாகியுள்ளன. அன்றாட உணவு நமக்கு அவசியம் தேவை. அதை பெறுவது நமது உரிமை. அதை கடவுள் விவசாயிகள் மூலம் மருத நிலத்திலிருந்து நமக்கு கொடுக்கிறார். மனிதருக்கு உணவு வழங்க மனிதர்களும் கடவுளோடு ஒத்துழைக்க வேண்டும். பஞ்சபூதங்களும் இதற்கு உதவுகின்றன. மருத நிலம் இறையன்பின் வெளிப்பாடாக விளங்குகிறது. உழவு தொழில் மூலம் நிறைய லாபம் கிடைக்காவிடினும் இறையாட்சியில் இது முக்கிய இடம் பெறுகிறது. இதைத்தான் இயேசு பெருமான் இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சியின் வழியாக விளக்குகிறார். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார். ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். இறைவனின் கொடையாகிய மருத நிலம் விளையும் நிலமாக இருந்த நிலை மாறி இன்று விலை பேசும் நிலமாகி வருவதை பார்க்கிறோம். வீடுகள், சாலைகள், விமான நிலையங்கள் முதலியன அமைப்பதற்காக விளை நிலங்களை தரிசாக விலை பேசப்படுகின்றன. இதனால் நகர்ப்புறமாதல், தொழிற்சாலைகள், திட மற்றும் திரவ கழிவுகளை பொறுப்பற்ற முறையில் கையாள்வது, மண்ணில் உள்ள கனிம வளங்களை சுரண்டுவது, தரமற்ற பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்துவது ஆகியவற்றால் மண்ணின் வளங்கள் அழிந்து அதன் இயற்கைத்தன்மை பாதிப்படைந்து மண் மலடாகின்றது. இதனால் உணவு உற்பத்தி குறைகிறது. நாள்தோறும் மக்கள் தொகை பெருகி வரும் இக்காலத்தில் உணவு உற்பத்தி அதிகரிப்பதற்கு பதிலாக நிலம் மலடாக்கப்படுவதனால் விளைச்சல் வெகுவாக குறைகிறது. உழவர்களும் பெரும் பாதிப்புக்கு ஆளாகின்றனர். இதனால் மக்கள் பசி பட்டினியால் மடிகின்றனர். இது அநீதி அல்லவா? இது பாவம்தானே. பசியால் மடியும் மனிதருக்கு உணவளி. ஏனென்றால் அவர்களுக்கு உணவளிக்காவிட்டால் நீர் அவர்களை கொன்றவனாவாய். இன்றைய உலகில் திரு அவை எண் 69 என்று 2ஆம் வத்திக்கான் சங்கம் கூறுகிறது. மருத நிலம் மாசுபடுவதால் ஏற்படும் விளைவுகளை பற்றி எல்லா நாடுகளும் யோசிக்க தொடங்கிவிட்டன. இன்னும் சில ஆண்டுகளில் இது தீர்க்க முடியாத பிரச்சனையாகிவிடும். எனவே நிலத்தை மாசுபடுத்தும் பாவம் குறித்து விழிப்புணர்வு நம் ஒவ்வொருவரிடமும் ஏற்பட வேண்டும். ஏனெனில் இது கடவுள் படைத்த புனிதமான நிலம். ஆகவே மருத நிலத்தை பொறுப்புடன் பாதுகாப்பது நம் கடமையல்லவா? நெய்தல். நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்த இடமுமாகும். மண்ணில் எத்தனை விந்தைகள் உள்ளனவோ அதைவிட அதிகமாக ஆழ்கடலுக்கு உள்ளே விந்தைகள் நிறைந்து உள்ளன. உலக நாடுகளின் மொத்த கடற்கரையின் நீளம் ஏறத்தாழ 5,50,000 கிலோமீட்டர் ஆகும். இந்தியாவின் கடற்கரையின் நீளம் 997 கிலோமீட்டர். உலகின் மேற்பரப்பில் 2/3 பங்கு கடல் என்றாலும் அந்த கடலும் நிலத்துக்கு மேலேதான் அமைந்துள்ளது. நமது உடலை மூடியுள்ள தோல் போல இந்த உலகை கடல் மூடிக்கொண்டிருக்கிறது. அதாவது
ஒரு நெருப்பு குழம்பாக கொதித்து சுழன்று கொண்டிருக்கிற இந்த புவியின் மேற்பரப்பை குளிர்விக்கிற ஒரு குளிர்விப்பானாக கடல் அமைந்துள்ளது. நிலத்தில் வாழும் உயிரினங்களை விட கடலில் வாழும் உயிரினங்கள் அதிகம். 94% உயிரினங்கள் கடலில்தான் வாழுகின்றன. கடலில் எழும் ஓசை கூட பெரும் அதிசயம்தான். கடலுக்கு அடியில் எண்ணற்ற ஓசைகள் எழுப்பப்படுகிறது. கடலுக்குள் 6 அருவிகள் இருக்கின்றன. உலகிலேயே மிகப்பெரிய மலைத்தொடர் கடலுக்கு அடியில் இருக்கிறது. இது அட்லாண்டிக் கடல் நடுவில் இருந்து துவங்கி இந்திய கடல் மற்றும் பசிபிக் கடலில் முடிகிறது. இது 5000 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கிறது. கடலுக்கடியில் எரிமலையும் இருக்கிறது. உலகில் நமக்கு தெரிந்த எரிமலைகளைப் போன்ற 75 விழுக்காடு எரிமலைகள் கடலுக்கு அடியில்தான் இருக்கின்றன. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று ஔவையார் கூறுவதிலிருந்து நம் முன்னோர்கள் கடல் பயணம் செய்து பிற நாடுகளுடன் வாணிப தொடர்பையும் நல்ல உறவையும் வளர்த்து கொண்டு செழிப்புடன் வளர்ந்திருக்கின்றனர் என்று அறிகிறோம். மனிதருக்கு அட்சய பாத்திரமாக விளங்கும் கடலையும் கடல் சார்ந்த பகுதிகளையும் கடலில் வாழும் மீன்களையும் கடல் உயிரினங்களையும் அழியவிடாமல் பாதுகாப்பது நம்முடைய கடமை அல்லவா? கடலில் மீன் வகைகள் மனிதரின் வாழ்வாதாரத்திற்கு மிகவும் தேவையானவைகள். இவை அனைத்தையும் கடவுள் படைத்து பாதுகாக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வரலாற்று நாயகனான இயேசு பெருமானின் வார்த்தைகளை கேட்டு கால்நடையாக அவரை பின்தொடர்ந்த மக்கள் மீது மனமிறங்கி இயேசு 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து இறைபுகழ் கூறி அப்பத்தை பிட்டு சீடருக்கு அளித்தார். சீடர் கூட்டத்திற்கு அளித்தனர். அனைவரும் வயிறார உண்டனர் என்று நற்செய்தியில் வாசிக்கின்றோம். நற்செய்தி என்பது இன்று நம்முடைய கிறித்தவ வாழ்வில் செயல் வடிவம் பெற வேண்டிய ஒன்றாகும். உலக மக்கள் அனைவரும் இந்த நற்செய்தியினால் பயனடைய வேண்டும். இதற்காகவே இயேசு உலகமெங்கும் போய் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று கூறினார். ஆனால் இன்று கடலையும் கடலில் வாழும் உயிரினங்களையும் கடலோர கிராமங்களிலும் அவைகளை கடந்து தூரத்தில் இருக்கும் மக்களையும் பாதிக்கக்கூடிய அணு உலைகளின் கழிவுகள் கடலில் கலக்கப்படுகின்றது. இவற்றிலிருந்து வெளிப்படும் கதிர் இயக்கத்தினால் கடலில் வாழும் உயிரினங்களுக்கு பேராபத்து ஏற்படுகிறது. மனிதரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. இவற்றை நாம் சும்மா பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இது மனிதநேயமா? இதுதான் நாம் பிறர் மீது காட்டுகிற அன்பா? மண்ணையும் மனிதனையும் பிற உயிரினங்களையும் நாம் நேசிக்கவில்லை என்றால் அது பிறர் அன்புக்கு எதிரான பாவம் அல்லவா? பாலைவனம். பொதுவாக பாலைவனம் என நாம் கூறும் வறண்ட நிலப்பரப்பும் இயற்கையில் ஒரு அதிசயம்தான். தண்ணீருக்கு தட்டுப்பாடும் தாங்க முடியாத வெப்பமும் நிலவினாலும் பாலைவனத்தில் சில விலங்குகள் வாழ்வது மற்றொரு ஆச்சரியம். ஆங்காங்கே தண்ணீர் ஓரளவு கிடைக்கின்ற பகுதிகளில் சில மனிதர்கள் வாழ்கின்றனர். அவர்கள் ஒட்டகங்களை பயன்படுத்துகின்றனர். சூடான பாலைவனங்களில் தாவரங்கள் பூக்க ஊக்குவிக்கும் நீர்நிலைகள் உள்ளன. பழமரங்களான பேரீச்சை, ஆலிவ் போன்ற மரங்களும் கோதுமை, பார்லி போன்ற பயிர்களும் வளர்கின்றன. இந்த பாலை நிலப்பகுதிகளை பாலைவன சோலைகள் என்று குறிப்பிடுகிறோம். சவுதி அரேபியாவில் மிகப்பெரிய பாலைவன சோலை உள்ளது. சஹாரா பாலையில் உள்ள சோலைகளில் ஆண்டு முழுவதும் தண்ணீர் கிடைக்கிறது. அங்கு மக்கள் வாழ முடிகிறது. எகிப்தின் மேற்கு பகுதியில் உள்ள பாலைவன சோலைகளில் ஏறக்குறைய 200 நீர்ச்சுனைகள் உள்ளன. இது ஒரு வளம் கொழிக்கும் பகுதி. இங்கு வாழும் மக்கள் இயற்கை எண்ணெய் தரும் பேரீச்சம்பழங்களையும் ஆலிவ் எண்ணெயையும் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். ஆகவே பாலைவனங்களும் கடவுளின் கொடையே. தொடரும். நன்றி, வணக்கம்.